Hello viewers, welcome to Super Brain. Example 3.53 பார்க்கலாம். Solve by cross multiplication method னு சொல்லிட்டு ரெண்டு ஈக்குவேஷன் கொடுத்திருக்காங்க. ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணணும், கொடுத்திருக்கிற ஈக்குவேஷனை எடுத்து எழுதிக்கலாம். அதே சமயம் வந்து ரைட் ஹேண்ட் சைடு வந்து 0 இருக்கணும். ரைட் ஹேண்ட் சைடு இருக்கிறது எல்லாமே லெஃப்ட் ஹேண்ட் சைடு கொண்டு வந்துடலாம். ஸோ பாருங்க 3x plus 5y. ஸோ 21 வந்து ரைட் ஹேண்ட் சைடு இருக்கா, லெஃப்ட் ஹேண்ட் சைடு கொண்டு வரும்போது -21 வந்துடும், ஈக்குவல் டு 0ன்னு போட்டுக்கலாம். இதுவும் அதே மாதிரி -7x -6y. இந்த -49 ரைட் ஹேண்ட் சைடு இருக்கா, அதையும் லெஃப்ட் ஹேண்ட் சைடு கொண்டு வரும்போது என்ன ஆகும்னா +49 ஈக்குவல் டு 0 ஆயிடும். அதாவது ரைட் ஹேண்ட் சைடு எல்லாம் நம்ம 0 வர மாதிரி சேஞ்ச் பண்ணிக்கணும். இப்போ என்ன பண்ணணும், எக்ஸ் இங்க ஒய் இங்க 1 போட்டுக்கணும். இது வந்து எக்ஸ் உடைய கோஎஃபிஷியன்ட் எழுதுவோம், இங்க ஒய் உடைய கோஎஃபிஷியன்ட் எழுதுவோம், இங்க கான்ஸ்டன்ட் டேர்முக்கு எழுதுவோம். ஸோ இங்க எழுதும் போது எப்பவுமே என்ன பண்ணணும், எக்ஸை வந்து ஒமிட் பண்ணணும், ஒய்ல இருந்து தான் ஸ்டார்ட் பண்ணணும். ஸோ ஒய் உடைய கோஎஃபிஷியன்ட் எழுதுவோம், அப்புறம் கான்ஸ்டன்ட் டேர்ம் எழுதுவோம், அப்புறம் வந்து எக்ஸ் உடைய கோஎஃபிஷியன்ட் எழுதுவோம், லாஸ்ட் திரும்பியும் வந்து ஒய் உடைய கோஎஃபிஷியன்ட் எழுதுவோம். ஸோ ஸ்டார்டிங்கும் இதுதான், எண்டிங்கும் இதுதான். ஸோ இங்க என்ன பண்ணணும்னா 5 -6 இருக்கா, இந்த ரெண்டுத்தையும் வந்து எங்க எழுதணும்னா எக்ஸ் நடுவுல வர மாதிரி 5 -6 நம்ம இங்க எழுதிக்கணும். அதுக்கப்புறம் இங்க பாத்தீங்கன்னா y முடிஞ்ச உடனே கான்ஸ்டன்ட் வரணும். இங்க பாருங்க -21 49 இருக்கா, -21 49. இங்க பாருங்க x வந்து சென்டரா வர மாதிரி எழுதணும். இது முடிஞ்ச உடனே x-க்கு வரணும். இங்க பாருங்க 3 -7. ஸோ 3 -7. இங்க y சென்டரா வரணும். அதுக்கப்புறம் திரும்பியும் நம்ம என்ன பண்ணணும், y உடைய கோஎஃபிஷியன்ட் எழுதுவோம். அது இதுதான் 5 -6. 5 -6 இங்க போட்டுக்கலாம். இப்போ என்ன பண்ணணும், x பைன்னு போட்டுக்கணும், y பைன்னு போட்டுக்கணும், 1 பைன்னு போட்டுக்கணும். ஓகே, இங்க என்ன எழுதணுமோ அதே தான். இந்த பை போட்டோம் இல்லையா, அதுக்கு நேரா இந்த இடத்துல ஈக்குவல் டு சைன் போட்டுக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இங்க ஃபர்ஸ்ட் நம்பர் இருக்கு இல்லையா, இங்க இருந்து இதை டவுன் ஆரோ மார்க் போட்டுக்கோங்க. இது ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ண போறோம். ஸோ 49ஐயும் 5ஐயும் மல்டிப்ளை பண்ணா 5 9s are 45, பேலன்ஸ் 4, இது 20 24 எவ்வளோ வரும், 245 நமக்கு வரும். ஸோ 245 இங்கே போட்டுக்கோங்க, பக்கத்துலேயே ஒரு மைனஸும் போட்டுக்கோங்க, இது ஃபார்முலாவில் வர மைனஸ். இப்போ என்ன பண்ணுவோம், அதுக்கு கீழே இருக்கிற நம்பரையும் இங்கேருந்து ஒரு அப்பேர மார்க் போட்டுக்கோங்க. இப்போ இது ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ண போகிறோம், ரெண்டுமே மைனஸாக இருக்கிறதுனால ப்ளஸ் ஆகிடும். 21 × 6 பார்த்தீங்கன்னா நமக்கு இங்கே 6, இது வந்து 12, 126 நமக்கு கிடைக்கும். இப்போ அதே மாதிரி இப்போ இங்கே பாருங்க செகண்ட் நம்பருக்கு வாங்க. ஸோ இங்கேருந்து டவுன் ஆர மார்க் போட்டுக்கோங்க. இப்போ இது ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ண போகிறோம், ரெண்டுமே மைனஸாக இருக்கிறதுனால ப்ளஸ் ஆகிடும் நமக்கு. 21 × 7 வரும். ஸோ 21 × 7 பார்த்தீங்கன்னா இது 7, இது 14, 147 நமக்கு வரும். அதுக்கப்புறம் ஒரு மைனஸ் போட்டுக்கோங்க. இப்போ இங்கே பாருங்க அதுக்கு கீழே இருக்க நம்பரையும் இங்கே வந்து அப்பேரோ மார்க் போட்டுக்கோங்க. ஸோ இது ரெண்டுத்தையும் நம்ம மல்டிப்ளை பண்ண போகிறோம். 49 × 3 பார்த்தீங்கன்னா 27, பேலன்ஸ் டு 12 4. ஸோ 147 தான் வருது இதுவும். இப்போ பாருங்க இங்க தேர்ட் நம்பருக்கு வாங்க, இங்க இருந்து டவுன் ஆர மார்க் போட்டுக்கோங்க. இது ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ண போறோம். இது ஒரு மைனஸ் இருக்கிறதுனால நமக்கு மைனஸ் வரும். 3 6 are 18 வந்துடும். அது பக்கத்துல எப்பவுமே நம்ம என்ன பண்ணணும், மைனஸ் போடணும். இப்போ அதுக்கு கீழே இருக்க நம்பர்ல இருந்து அப்பேரோ மார்க் போட்டுக்கோங்க. இது ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ண போது நமக்கு இது மைனஸ் இருக்கிறதுனால நமக்கு மைனஸ் வரும். ஆல்ரெடி மைனஸ் இருக்கிறதுனால பிராக்கெட் போட்டுக்கோங்க. 7 5s are 35 நமக்கு கிடைக்கும். சரி, இப்போ பாருங்க x by 245ல 126 வந்து நம்ம மைனஸ் பண்ண போறோம். ஸோ 5ல 6 போகாதா, இங்கேருந்து பார் பண்ணும்போது 3 ஆகும், இது 15 ஆகும். 15ல 6 போச்சுன்னா நமக்கு 9 வரும். 3ல 2 போனால் 1 வரும், 2ல 1 போனால் 1 வரும். அப்போ எவ்வளோ வருது, 119ன்னு வருதா, ஈக்குவல் டு y by 147ல 147 போனால் நமக்கு 0ன்னு வந்துடும். ஈக்குவல் டு இங்கே பாருங்க 1 by இந்த -18 -18 மைனஸ் இன்டு மைனஸ் பிளஸ் ஆகும், இங்க 35 வந்துடும். இப்போ பாருங்க x by 119 ஈக்குவல் டு இங்க y by 0 இருக்கா, அதை அப்படியே போட்டுக்கலாம், ஈக்குவல் டு 1 by இது ரெண்டுமே வேற வேற சிம்பிளா இருக்கிறதுனால பெரிய நம்பர்ல இருந்து சின்ன நம்பர் மைனஸ் பண்ணுவோம். ஸோ 35ல 18 மைனஸ் பண்ணும்போது 5ல 8 போகாது, இங்கேருந்து பாரோ பண்ணுவோம். அப்போ 15ல 8 போனா 7 வரும், இங்க 1 வரும். என்னாகும் 17, பெரிய நம்பர் சிம்பிள் பிளஸ்ல இருக்கிறதுனால +17 தான் நமக்கு வரும். இது பாத்தீங்கன்னா x, இது வந்து y, இது வந்து கான்ஸ்டன்ட். இப்போ நமக்கு x-உம் y-யும் கண்டுபிடிக்கணும். அப்ப என்ன பண்ணணும்னா இந்த x இருக்கிறத வந்து இந்த கான்ஸ்டன்ட் கூட ஈக்குவேட் பண்ணணும். அதே மாதிரி y இருக்கிறத இந்த கான்ஸ்டன்ட் கூட ஈக்குவேட் பண்ணும்போது x உடைய வேல்யூ y உடைய வேல்யூ நமக்கு கிடைச்சிடும். ஏன்னா இது எல்லாமே ஈக்குவலா தான் இருக்கு. ஸோ x by 119 ஈக்குவல் டு 1 by 17ன்னு ஒன்று எடுத்துக்கணும். அதுக்கப்புறம் இது ரெண்டு எடுக்க போறோம். y by 0 ஈக்குவல் டு 1 by 17ன்னு ஒன்று எடுத்துக்கிறோம். இப்போ பாருங்க நமக்கு x உடைய வேல்யூ வேணும்னா இங்க டினாமினேட்டர்ல இருக்கிறத ரைட் ஹேண்ட் சைடு கொண்டு போயிடலாம். அப்ப என்ன ஆகும்னா இது இங்க வந்து நியூமரேட்டருக்கு போயிடும். ஸோ 1 கூட இது மல்டிப்ளை ஆகும்போது நமக்கு 119 தான் கிடைக்கும், டிவைடட் பை 17 அப்படின்ட்டு வந்துடும். இப்போ இந்த 17 வந்து ஒரு பிரைம் நம்பர். ஸோ இது எந்த டேபிளையும் வராது இல்லையா, அப்போ இது வந்து இதில் கேன்சல் ஆகுதான்னு செக் பண்ணோம்னா லாஸ்ட் இருக்க நம்பர் பாருங்க 9ன்னு இருக்கா. 7 எது கூட மல்டிப்ளை பண்ணால் நமக்கு 9 வரும்.
7 7s of 49 வரும் இல்லையா? அப்போ 17 வந்து 7 கூட மல்டிப்ளை பண்ணி பாருங்க. 7 7s of 49 பேலன்ஸ் 4, 1 7s are 7, அப்படி இதை ஆட் பண்ணும்போது 119 கரெக்டாக வந்துச்சு. அப்போ இது 1 டைம், இது 7 டைம்ஸ் நம்ம கேன்சல் பண்ணிக்கலாம். அப்போ எக்ஸோடைய வேல்யூ என்ன கிடைக்குது? 7 அப்படின்னு கிடைச்சிடுச்சு. இப்போ அதே மாதிரி இங்கே பாருங்க, y ஈக்குவல் டு இந்த 0 வந்து கிராஸ் மல்டிபிகேஷனில் இங்கே போயிடும். அப்போ 0/17 அப்படின்ட்டு வந்துடும். அப்போ y உடைய வேல்யூ என்ன ஆகும் பாருங்க, 0/anything நமக்கு 0 தான் கிடைக்கும். அப்போ x உடைய வேல்யூ வந்து 7 வருது, y உடைய வேல்யூ 0ன்னு வருது. அவ்வளோதான் இந்த சம். ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்க, மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. மறக்காம பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் பிரஸ் பண்ணிடுங்க.